Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல ரவை வச்சு ஹோட்டல் ஸ்டைல் ரவா பொங்கல் எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். இந்த ரவா பொங்கலுக்கு நான் சைடிஷா தேங்காய் சட்னி இன்னைக்கு சர்வ் பண்ணிருக்கேங்க. அந்த தேங்காய் சட்னியும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேங்காய் சட்னி பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காயை பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேங்க. அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை 2 செகண்டுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணிட்டு சேர்த்துக்கறனால ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கு அப்புறமா எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சட்னியை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நான் ஆல்ரெடி தாளிப்பு ஒரு கிண்ணத்தில் சேர்த்து வச்சுருக்கேங்க. தாளிப்பு பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டிருக்கீங்க. அவ்வளோதான். ஆல்ரெடி நம்ம தாளிப்பு நல்லா ஆறிடுச்சு. நீங்கள் எப்போவுமே தேங்காய் சட்னிக்கு தாளிப்பு சேர்க்கும்போது நல்லா ஆறினதுக்கப்புறமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக சேர்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தேங்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக நம்ம ரவா பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கீங்க. இதை சூடான கடாயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையோட வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போது ரவை எடுத்த கப்பாலேயே 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கீங்க. அதையும் அதே கடாயிலே சேர்த்துட்டு மிதமான தீயில் வறுத்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணுங்கிறது இல்லைங்க. லைட்டாக பாசிப்பருப்போட வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டேங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பை ஒரு 2 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பை நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது பாசிப்பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கடாயிலேயே தாங்க பருப்பை வேக வைக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு நல்ல இந்த மாதிரி கொலைய வெந்ததுக்கப்புறமா இது கூட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்த உடனே நீங்கள் கிளற ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா அங்கங்கே அப்படி அப்படியே கட்டியாக நின்றுக்கும். ஸோ கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அங்கங்கே கட்டி பட்டுரும். இந்த அளவுக்கு நல்ல ரவையை கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுக்க நெய்யிலே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இது கூடவே நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 8லேருந்து 9 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா கடைசியாக இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்மளுடைய பொங்கலில் சேர்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல சூடான பொங்கல் வச்சுட்டு சாம்பார் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியான அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பொங்கலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா நம்ம கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ரவா பொங்கல் வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.